எவன் ஒருத்தன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும், அவன் தான் உண்மையிலேயே தோற்று போயிட்டான்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிச்சங்கிற விஷயம் எதை சொல்கிறீங்க? பணத்துலையா, காசுலையா, சொத்தா, சுகமா? அதெல்லாம் வெற்றி கிடையாது சார். நீங்கள் உண்மையிலே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமே தான் ஜெயிக்கிறது உண்மையான அறிகுறி. எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் நிம்மதியாக படுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் ஜெயிச்ச விஷயங்கள் சார். என்னுடைய வயசு இன்றைக்கி நான் சொல்ல விரும்பலை, நான் சொல்லி என்னுடைய வயசை நான் தாழ்த்திக்க விரும்பலை. நான் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நிம்மதியாக படுத்தோன்னே தூக்கம் வருது பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி. மருந்து மாத்திரை இல்லாமல் படுத்தமா தூங்கணுமா எழுச்சமாங்கிற கேரக்டர் இருந்தால் அவங்க தான் ஜெயித்தவங்க வாழ்க்கையில். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, ஆரோக்கியம் மட்டும்தான் முக்கியம் சார். அந்த ஆரோக்கியங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, மனசில் என்ன இருக்கோ அதுதான் ஆரோக்கியமாக வருங்க. ஓகேங்களா? யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யாரையும் பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க, யாரையுமே அவங்க ஜெயிச்சிட்டாங்க நாம் தோற்றுனா பார்க்காதீங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே நம்ம ஜெயிச்சல ஒரு விஷயம். ஆரோக்கியம் மட்டுமே மிகப்பெரிய சொத்து சார் வாழ்க்கையில். ஒன்று. ரெண்டாவது, பொறாமை கூடவே கூடாது. பொறாமையே இருக்கவே கூடாதுங்க. தோற்று போயிட்டாலும் பரவாயில்ல, விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குற நம்ம தோற்றே போக மாட்டோம் சார் வாழ்க்கை. இன்னொரு விஷயம் நான் வெளிப்படையாக சொல்கிறத, மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அப்படி ஆகிட்டாங்க அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தாழ்ந்து போயிடுங்க. மேட்ரே கிடையாதுங்க. லைஃப்பில் தாழ்ந்து போனால் கெட்டு போகவே மாட்டீங்க சார். லைஃப்பில் ரெண்டு விஷயம் சார், பல வாட்டி சொல்லுவேன். விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லை சார். அதே மாதிரி யாருக்கும் துரோகம் பண்ண வேணாம். வெளிப்படையாக இருங்க சார். ஹாப்பியாக இருங்க, சிரிங்க. முடிச்சோடி சிரிச்சு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா, இவர் வந்தாரா, இவர் வந்தால் ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி எண்ணத்தை உண்டாக பண்ணுங்கள். உங்களை யாருமே பின்னால் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்தார்னா ஹாப்பியாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் முக்கியம் சார். இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட். ரவிக்குமார்.